Hi guys, welcome to the Thalaivas cooking channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஏரி மீன் குழம்பு தாங்க வைக்க போறோம். நாங்க ஏற்கனவே ஏரியில போய் மீன் பிடிச்சு வச்சிட்டோம். அதான் இன்னைக்கு நைட் சமைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க गाइस, மீன் இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அடுப்பு போய் பார்க்கலாம். இப்போ வாய்க்கால்ல பிடிச்ச மீன் கர்நாடகா ஜிலேபி. வாங்க गाइस போய் அடுப்பு ரெடி பண்ணியாச்சு गाइस. நெக்ஸ்ட் விரவு என்ன பண்றது? இங்கே போய் சூட்டா போட்டுக்கலாம் गाइस. வாங்க பார்க்கலாம். இன்னும் எடுப்போம். சாலை நல்லா எடுத்து போட்டோம்னா நல்லா எரியும். கஷ்டப்பட்டு வேற எவ்வளோ பொறுக்கிட்டு வந்திருக்கோம். அந்த குந்தா போய் பொறுக்கிட்டு வந்திருக்கோம். இந்த வரவே போதும்னு நினைக்கிறோம். விரவை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தில் போய் எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். புளி நல்லா கரைச்சாச்சு. கடைசியாக இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். எல்லாம் இதிலே கலக்கி டேஸ்ட்டு சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் நான் சொல்கிறேன். எல்லாம் வந்து புளியிலே நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். கலக்கி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நல்லா எரியுது. இப்போ அடுப்பு பற்றி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் போதும். ஓகே, எண்ணெய் பொரிஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயத்தை வணங்க விட்டுடலாம். நல்லா கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகா போட்டுக்கலாம். போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். வரமிளகாவும் நல்லா வணக்கி விட்டுடலாம். எல்லாம் கலந்த மசாலா ஊற்றி வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் இப்போ கொதிக்குது. நெக்ஸ்ட்டு உப்பு காரெலாம் இருக்கா நக்கி போட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ நல்லா கொதிக்குது. இதே மாதிரி கொஞ்சம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ஆற்றுல பிடிச்ச ஃப்ரெஷ் மீன் போட்டுக்கலாம். போடலாம். மீன் நல்லா வேகிற வரையும் விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீன் வேகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறோம். மீன் வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். வாங்க